Hi friends, welcome to Tasty Food Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாருக்குமே இனிய ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு தான் போக போகிறோம். இதான் எங்கள் கிராம கோவில், ஸ்ரீ நவநீத கோபாலகிருஷ்ணன் சுவாமி. நவநீத கோபாலகிருஷ்ணன் மட்டும் கிடையாது, கிருஷ்ணனுக்கு வேற ஒரு பேர் கூட இருக்குது, சந்தான கோபாலகிருஷ்ணன். சந்தானம் இல்லாதவங்க இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தானம் உண்டாகும்னு ஒரு ஐதீகம். அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. சந்தானம் இல்லாதவங்க இங்கே வந்து பால் பாயசம் வந்து நைவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு சந்தானம் உண்டாகும். வெளியில் வந்து நாகர் தேவி இருக்காங்க, நாகரும் இருக்காங்க, ப்ளஸ் அந்த பக்கம் வந்து தேவி இருக்காங்க. கோலம் கோவிலில் போட்ட கோலம். இப்போ நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போயிடலாம். கோவிலில் வந்து மகா கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. இப்போ February 6, 2026. கோவிலுக்குள்ள கிருஷ்ணன் மட்டும் கிடையாது, கிருஷ்ணனுக்கு அப்புறம் வந்து ஐயப்பன், சாஸ்தாவ ஐயப்பன் இருக்காங்க. இங்கே வந்து ஐயப்பன் மட்டும் கிடையாது, கணபதியும் இருக்காங்க, பிள்ளையார் கணபதியும் இருக்காங்க. இதான் கோவில். இந்த பாருங்க, இதுதான் கோவில். இங்கே தான் ராதா கல்யாணம் பஜனை நடக்கும். இது வந்து கோவில் மண்டபம். இங்கே தான் நாராயணி எல்லாம் நடக்கும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு நிறைய அபிஷேகமாக இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான அபிஷேகம்னா கும்பத்துத்து அபிஷேகம் தான். கும்பத்துத்து அபிஷேகம் தான் கலசாபிஷேகம் தான் அப்போ பண்ண போறாங்க. இதான் மெயின் அபிஷேகம். கலபம், தயிர், பால், இளநீர், சந்தனம் எல்லாமே எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறமா பண்றது அபிஷேகம் இந்த அபிஷேகம் தான். ரொம்ப முக்கியமான அபிஷேகம் கலசாபிஷேகம். கலசாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சோபான சங்கீதம் வச்சிருந்தாங்க. சோபான சங்கீதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வெண்ணெய் காப்பு, தீபாராதனை. சோபான சங்கீதம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இங்கே எப்படி நம்ம ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தினா குருவாரில் எப்போ ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி எடுக்கிறாங்களோ அப்படி தான் இங்கேயும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடுவோம். இன்றைக்கி தான் குருவாரிலையும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி. இதான் வெண்ணக்கண்ணன் நவநீத கோபாலகிருஷ்ணன். கிருஷ்ணனை வந்து நல்லா தொழுது பிரார்த்தனை பண்ணி நான் சாப்பிட போயிட்டேன். அங்கேயே சாப்பாடு இருந்துச்சு, நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி சத்யா. அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இதையும் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணோம்னா, நாங்கள் அந்த கிருஷ்ணனோட காலடி தான் வரைச்சோம், கோலம் போட்டோம். கிருஷ்ணனோட காலடி ஏன்னா கிருஷ்ணன் வீட்டுக்கு காலடியாக வரது மாதிரி நம்ம வரைக்கணும். அப்போ கிருஷ்ணனே வரது மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த சின்ன குழந்தையோட காலடி எடுத்து வச்சிங்கன்னா சின்ன குழந்தை கிருஷ்ணனே வந்த மாதிரி இருக்கும். இதான் அம்மா போட்ட கோலம். நாங்கள் வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் இதே மாதிரி போட்டிருக்கோம். கிருஷ்ணனே காலடி எடுத்து வச்சு வரது மாதிரி. அப்புறம் வெளியிலேருந்து உள்ளே வர நம்ம பூஜா ரூம் சாமி ரூம் வரைக்கும் போட்டிருக்கோம். உள்ளேருந்து வெளியே வரைக்கும், வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் இதே மாதிரி போட்டிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சு வர்றது மாதிரி, அதுக்கு தான் அந்த மாதிரி போடுறோம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன குழந்தை இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்களோட கால் எடுத்து வச்சு அப்படி வச்சிங்கன்னா கிருஷ்ணனே வந்த மாதிரி இருக்கும். இதான் பூஜா ரூம் வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். கிருஷ்ணனுக்கு நிவேதியம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நேற்று ராத்திரியே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டோம். அதில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதில் ஏலக்காய் பழம் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்ததை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெய் விட்டாச்சு. கல்லில் நெய் நல்லா கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை ஊற்றிக்கலாம். எப்படி சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். அது ரெண்டு பக்கம் நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா பழம் நம்ம கம்மியாக தான் போடணும். ஏன்னா இப்போ 2 பழம் போடலாம். பட் என்னன்னா அது உங்களுக்கு எடுக்க கிடைக்காம ஆயிடும், கிண்டிடும். பட் அதனால ஒரு பழம் கரெக்டாக போடணும். இல்லை வெல்லம் அளவு கரெக்டாக இருக்கணும். அதனால அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் உண்ணி அப்பம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை மாற்றிக்கலாம். அண்ட் சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கோலாட்ட களி கூட இருந்தது. அதை கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.